கோவில்களில் அதிகாலையில் ஏற்றப்படும் தீபம் மிகவும் விசேஷமானது. ஆனால் நாம் வீடுகளில் காலையில் ஏற்றுவதை விட மாலையில் ஏற்றி வழிபட வேண்டும். சிவபெருமானை வேண்டி வணங்கக்கூடிய பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுவதால் பாவங்கள் அழிக்கப்படும் என்பது ஐதீகம். மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளில் இருந்து விமோச்சனம் பெற கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தை வீட்டிலும் முறையாக ஏற்றி வழிபடலாம். பரணி தீபத்தன்று 5 புதிய மண் அகல் விளக்குகளை ஏற்றுவதுதான் விசேஷம். ஒரு தாம்பூல தட்டில் மலர்களை பரப்பி அதன் மேல் மஞ்சள் குங்குமம் இட்டு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம். பரணி தீபத்தன்று ஏற்றும் விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யால் ஏற்றினால் மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்குமாம். தீபமானது அகல் விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கிளியன் சட்டி என்ற பல வடிவங்களில் ஏற்றப்படுகிறது. கிளியன் சட்டி எனப்படும் களிமண்ணாலான விளக்கில் பசு நெய் கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்ற வேண்டும். அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் இந்த பசு நெய்யை தீபத்தில் இடும் பொழுது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாகிறது. எனவே டிசம்பர் 12ஆம் தேதி மாலை 6 மணியளவில் வீடுகளில் பரணி தீபம் ஏற்றி சிவபெருமானை வேண்டி வழிபடுவோம். நம் நலனோடு, நம் முன்னோர்களின் ஆசியோடு நலமோடு வாழ்வோம்.